திமுக கூட்டணியில் சிக்கல் மேல் சிக்கல். ராகுல் காந்தியை கூட விடல. அரசியலில் அதிரடி திருப்பம். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தற்போது தொகுதி தொடர்பான பேச்சுவார்த்தையும் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையும் எழுப்பியுள்ளது. திமுக நிர்வாகிகளிடையே சர்ச்சையை கிளப்பிய நிலையில் தற்போது ராகுல் காந்தியை விமர்சிக்க தொடங்கியுள்ளனர் திமுகவினர். இது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியலில் நீண்ட காலமாக திமுகவுடன் கூட்டணி வைத்து வரும் காங்கிரஸ் கட்சி தற்போது ஆட்சியில் பங்கு என்ற விவகாரத்தால் ஒரு இக்கட்டான சூழலை சந்தித்து வருகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், வேலுச்சாமி, ஜோதிமணி உள்பட பலர் ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்தை எழுப்பி வரும் நிலையில் திமுக நிர்வாகிகள் வெளிப்படையாகவே காங்கிரஸை விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். காங்கிரஸ் இதுநாள் வரை கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடவில்லை. திராவிட கட்சிக்கு பின்னால் இருந்தே தேர்தலை சந்தித்து வருகிறது. காங்கிரஸ் தரப்பில் முன்வைக்கப்படும் இந்த கோரிக்கையை திமுக ஆரம்பத்தில் இருந்தே ரசிக்கவில்லை. மத்தியில் அதிகாரத்தில் இல்லாத போது காங்கிரஸை தாங்கி பிடிப்பதே திமுக தான் என்ற நிலையில் தமிழகத்தில் அமைச்சர் பதவி கேட்பதை ஏற்க முடியாது என்று திமுகவின் அமைச்சர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். சமூக வலைதளங்களில் திமுகவினர் காங்கிரசின் வாக்கு வங்கியை சுட்டிக்காட்டி விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலங்களிலும் பாஜகவிடம் தோற்று வருகிறது. பீகாரில் கூட பலத்த அடி வாங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் இருந்துதான் கடந்த 2019, 2024 ஆண்டில் நடந்த தேர்தலில் ஏராளமான எம்பிக்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியுள்ளது காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சியை தாங்கி பிடிப்பதே திமுக தான். ஆனால் எங்களிடமே இப்படி பேசி குழப்பம் விளைவிப்பது தவறு என்று திமுகவினர் எச்சரிக்கின்றனர். திமுக நிர்வாகிகளை கடந்து சிலர் இணையத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் தாயா, அங்க அவனுங்களை எதிர்க்க எந்த அரசியல் திட்டமும் இல்லாம நாடு முழுக்க கையில இருந்த எல்லாத்தையும் கோட்டை விட்டு தொக்கா எம்பி சீட்டுகளை தர ஸ்டேட்ல வந்து சென்ட்ரல்ல மெஜாரிட்டியோட ஆட்சியில இருக்க ரேஞ்சுக்கு கூட்டணிக்காரங்க கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க என்று விமர்சித்துள்ளார். ஒருபடி மேலே சென்ற திமுகவினர் ராகுல் காந்திக்கு தமிழகத்தில் கிடைக்கும் வரவேற்பு என்பது திமுகவின் பலத்தால் வருவது என்றும், அகில இந்திய தலைவராக இருந்தாலும் தமிழக அரசியலில் ஸ்டாலினின் வழிகாட்டுதலை ராகுல் ஏற்றுக்கொள்கிறார் என்றும் திமுகவினர் கூறி வருகின்றனர். இதுவரை கூட்டணி தொடர்பாக எந்த ஒரு குழுவும் காங்கிரஸ் தரப்பை சந்திக்காததால் கூட்டணியில் சிக்கல் நிலவி வருகிறது. இதனால் திமுகவில் சலசலப்பு நீடிப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் காங்கிரசும் திமுகவின் நிர்வாகிகளும் அவதியடைந்துள்ளனர். என்டிஏ கூட்டணி தோல்வி கூட்டணி என்று சொன்னவர்கள் இப்போது தங்களது கூட்டணியை வலுப்படுத்தாமல் தவிக்கிறது திமுக கூட்டணி.